வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. அதிகாரம் 9, 9ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord. Brothers and sisters, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். What a great joy to be in God's house. அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ஆலயத்தில் இருப்பது இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. Amen. God is a good God, always with us, blessing us. பழைய ஏற்பாட்டில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. The Old Testament has 66 books. Easy to remember is Old Testament சொன்னா OLD 3, Testament சொன்னா TESTAMENT 9 alphabets இருக்கு. 39. Okay, Old Testament வந்து 66 books, 3 times. Wait a minute. I got confused a bit. The Bible has 66 books. Bible has 66 books. Old Testament வந்து 39 புத்தகங்கள் இருக்கின்றன. Old 3 alphabets, Testament 9, 3, 9. Okay. New Testament வந்து New 3 alphabets, NEW, and 9 alphabets. Testament 3 times 9 will be 27 books இருக்கு. சின்ன மேட்ச் தான். இந்த 27 புதிய ஏற்பாடு புத்தகங்களிலே 13 புத்தகங்கள் அப்போஸ்தலன் பவுலால் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத அறிஞர்கள் ஊக்கமாக சொல்லுகிறார்கள். The books of the Bible சொன்னா the letters of the Bible அல்லது நிருபங்கள், epistles. இந்த epistles வந்து திருச்சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. புதிய விசுவாசத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எழுதப்பட்டதா இருக்கிறது. இந்த நிருபங்களை பவுல் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவருடைய ஊழியத்தினுடைய நாட்களிலே அவள் எழுதினதை நாம் அறிகிறோம். அவருடைய ஊழிய பயணங்களிலே he wrote his books, the letters when he was in his missionary journeys. அவருடைய ஊழிய பயணங்களிலே அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் சிறையிலே அடைக்கப்படுகிற நேரத்தில் அந்த வேதத்தை அவரை எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். மற்றும் பட்டணங்கள், கிராமங்களிலே அவர் கடந்து போகும்போது இந்த வேத புத்தகத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் தர்சு என்ற பட்டணத்துல அவர் பிறந்தவராக காணப்படுகிறார். அவர் பிறந்த காலம், இயேசு பிறந்த காலம் அதாவது ஒன்றாய் இருக்கிறது. சேம் பீரியட் ஆஃப் டைம். ரோம் என்ற நகரத்தில் அவர் 64வது ஆண்டிலே அவர் மரித்து போனார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஏறக்குறைய 64வது ஆண்டிலே அவர் மரித்து போனார். அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். He was a tent maker. Tent maker என்று சொன்னா he can survive any and everywhere with the job that he has. எங்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் அவருடைய கை தொழில் அவருக்கு வந்து சம்பாத்தியத்தை கொண்டு வந்தது. அவருடைய மிட் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்
until the midpoint of his life. அப்படின்னா around 30 years அந்த அந்த அளவுக்கு வருகிற நேரத்தில் he was a member of the Pharisees. ஸோ பரிசேயர்களுடைய கூட்டத்தில் அவர் முக்கியமானவராக காணப்பட்டார். Okay, up to the years he was 30 years old. மிக சிறந்த யூதராக, பரிசேயராக சிறந்தவராக, எபிரேய வேதத்தை நல்ல அறிந்து புரிந்து செயல்பட்டவராக அவர் எண்ணப்பட்டார். ஆனால் பவுலுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு திருப்பத்தை பவுல் சந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். His life took a drastic turn. சவுலாய் இருந்தார். அவருடைய பெயர் சவுலாய் இருந்தது. அவருடைய வாழ்க்கை முற்றிலும் ஒரு பக்கமாய் போனது. முற்றிலும் கிறிஸ்துவ கொடுக்கிற அந்த பரம அழைப்புக்கு ஏதுவாக அவர் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த நாள் துவங்கி around his mid 30s to 50s ஒரு 20 year காலகட்டத்தில் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். ஐரோப்பிய கண்டத்திலும் ஏசிய மைனியலும் அநேக சபைகளை ஸ்தாபித்தார். அந்த காலத்துல தான் சபைகளை அவர் ஸ்தாபித்தார், ஐக்கியங்களை உருவாக்கினார், பல ஊழியங்களை அவர் செய்து நிறைவேற்றினார். ஸோ when we read in the Bible about this Jesus, this Paul, his conversion experience was very, very real. அவருடைய மாற்றம் ரொம்ப நிஜமா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. So today in the text, in the lectionary text, and in the Acts chapter 9ல உயிர்த்தெழுந்த பண்டிகை தொடர்ந்து ஈஸ்டர் பீரியட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த டெக்ஸ்ட் வந்து lectionary text, and I want to speak in the topic of the voice of Jesus. இயேசுவின் சத்தம். உயிர்த்தெழுதல் நடைபெற்று விட்டது. குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள் விசுவாசத்தை கிறிஸ்து மேசியா மேல வைத்து விட்டார்கள். ஆதி திருச்சபை ஆரம்பத்தில் அவர்கள் அழைக்கப்பட்ட விதம் எப்படி என்றால் followers of the way. கிறிஸ்தவர்களாக அவர்கள் அழைக்கப்படவில்லை, அவர்கள் ஒரு மார்க்கத்தை பின்தொடர்கிறவர்களாக காணப்பட்டார்கள். followers of the way. இந்த வாலிபனா இருக்கக்கூடிய சவுலானவர் பிடிவாதம் கொண்டவனாக காணப்பட்டான். he was very relentless. அவனுடைய வாழ்க்கை பிசாசானவனுடைய கரத்தில காணப்பட்டு விட்டது. வேதத்தை தான் அவன் பற்றி கொண்டான். எபிரேய வேதம். யூதர்களிலே யூதர், பரிசேயர்களிலே பரிசேயர், ரைட்? ஆனால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கரம், கண்கள், அவருடைய கிரியை எல்லாம் பிசாசானுடைய நடத்துதனால காணப்பட்டது. சொல்ல வேண்டும் என்றால் he was an instrument in the enemy's hands. எதிரியானவனுடைய கருத்திலே ஒரு கருவியாக சவுல் காணப்பட்டார். எதிரியானவனுடைய கருத்திலே சவுல் ஒரு கருவியாக காணப்பட்டார். வாசிக்க கேட்ட பாகத்தில் அப்போஸ்தலர் 9:1 நம்ம பார்க்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், அந்த வேதத்தை நீங்க பார்க்கும்போது ரொம்ப அழகாக வேதம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. Meanwhile, Saul was still breathing out. Still, இன்னும் அவனுக்கு அந்த துணிச்சல். பரிசேயர், வேதத்தை அறிந்தவன், ரைட்? ஆனா அவன் சரி செய்யறது போல அவனுடைய மனசுல ஒரு எண்ணம். இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷர்களையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். சவுலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம். இந்த தைரியம் கர்த்தர் கொடுத்த தைரியம் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்ட தைரியம் கொடுக்க மாட்டார். இந்த தைரியம் அவனுடைய பார்வையே மறைத்து விட்டது. This boldness was not from the Lord. It was ignorance and he was blinded. பார்க்கிறான், நடக்கிறான், செயல்படுகிறான், ஆனா பார்க்கல, நடக்கல, செயல்படல. அவனுடைய பார்வை மங்கி போய்விட்டது. அவன் திட்டம் பண்ண பல திட்டங்களிலே
இந்த திட்டமும் ஒண்ணுதான். என்ன திட்டம்? தமஸ்கு பட்டணத்துக்கு அந்த சாலையில போகிறார். அந்த ரோட் டு ஹெடிங் டுவர்ட்ஸ் டெமஸ்கஸ். டெமஸ்கஸ் ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு அவர் பிரயாணமாக போறார். மற்ற கிராமங்கள் பட்டணங்களுக்கெல்லாம் அவன் கடந்து போயிட்டான். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டான். இப்போது தமஸ்கு another place. இதுவரைக்கும் வெற்றி அவனுக்கு. துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். அவனுடைய வாலிபம் அவனுக்கு பலனாய் இருந்தது. அவனுடைய புத்திசாலித்தனம் அவனுக்கு பலனாய் இருந்தது. அவன் நினைச்சுக்கிட்டா அவனுடைய அனுபவம், அவனுடைய வயது எல்லாம் அவனுக்கு சாதகமா இருந்தது. அந்த துணிச்சலிலே அவன் போறான். Things were going his way. அவன் நினைச்சபடி, அவன் திட்டம் பண்ணபடி அவன் தொடர்ந்து ஊக்கமாக தைரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தான். அப்போ அவன் கடந்து போகும்போது பாருங்க, he is going to secure the next பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை அவன் பிடிக்க போகிறான், துன்பப்படுத்த போகிறான், வேதனைப்படுத்த போகிறான். அவனுக்கு தெரிந்து விட்டது, அடுத்தது அவனுக்கு ஜெயம்தான். இவ்வளவு ஜெயம் அவனுக்கு வந்துருச்சுல, எவ்வளோ ஊக்கமாக துணிச்சலாக பயமின்றி, அதாவது தேவ பயமின்றி அவன் துணிச்சலாக போறான்ல. இப்ப அந்த டெமஸ்கஸ், இந்த ரோட் டு டெமஸ்கஸ், இதுதான் அந்த கதை. சோலார் கன்வர்ஜன், ரோட் டு டெமஸ்கஸ் இஸ் ஆல்ரெடி a victory for him. அவன் மனசுல இதையா நான் கடந்துருவேன், இதையா நான் ஜெயிச்சிருவேன், இந்த விசுவாசிகளை நான் தாக்க போறேன், இந்த விசுவாசிகளுக்கு நான் துன்பத்தை கொண்டு வர போறேன். அவன் மனசுல அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஏன்னா அவ்வளவு ஜெயம் அவனுக்கு, அவ்வளவு பேர் அவனை பார்த்தா பயப்படுவாங்க. That's why the Bible says Saul was still breathing out murderous threats against the Lord's disciples. போய்கொண்டு இருக்கையில பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தம். அப்போஸ்தலர் 9:3 நம்ம பார்க்கிறோம். இந்த மனுஷன் சவுல் துணிச்சல், அறிவு, அனுபவம் எல்லாம் is very strong in himself, but little did he know that he's going to face God face to face. அப்போஸ்தலர் 9:3 நம்ம பார்க்கிறோம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. It was going to be another win for him, easy win. அவ்வளவு ஒரு துணிச்சல் அவனுக்கு. அது மட்டும் இல்ல, பிரதான ஆசாரியரிடத்திலே போய் அவன் உத்தரவு கேட்கிறான், அனுமதி கேட்கிற ஒரு துணிச்சல். He was on a winning streak. Do you know, friends, be very careful when we are living our lives. Sometimes we may think that we are winning, we are achieving, but later we will know that we are going against God's will and plan. சவுல் அப்படிதான் இருந்தான். அவன் நினைச்சுட்டான், I am doing it right. இத்தனை பேர் என்னை பார்த்து பயப்படுறாங்க, நான் செய்யறதுதான் சரி, நான் தான் பெரியவன், ஒரு மனசு, ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா, வேதம் என்ன சொல்லுது? ஆனாலும் சடிதியிலே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆசைப்படுறீங்க? The voice of Jesus. We all love to hear the voice of Jesus. Now I speak biblically. வேதத்தின்படி நான் பேசுறேன். இந்த சம்பவத்தை வைத்து நான் வசனத்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். இது ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். The first point is the voice of Jesus is a suddenly voice. Suddenly voice. சடிதியாய் வரக்கூடிய ஒரு சத்தம். ஆண்டவர் செயல்படுகிறவர். God acts. God is never silent. பரலோகம் மௌனமாகவே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இயேசுவானவர் நிஜமானவர். இந்த பூமிக்கு இந்த சடிதியான ஒரு குரலை, ஒரு சத்தத்தை ஆண்டவர் அனுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். The same voice of God in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவன் தான் புதிய ஏற்பாட்டின் தேவன். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, ஒரே தேவன் தான். ஹல்லேலூயா. சேம் God. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவனையும் தான் நம்ம ஆராதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் தேவன் இயேசு கிறிஸ்துவாய் தோன்றுகிறார், வருகிறார், நம் மத்தியில உலாவுகிறார். ஒரே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவருடைய குரலை கேட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தர் எப்படி பேசினார்? ஆதியாகமம் 22:11 உதாரணமாக பார்க்கும்போது, even the prophets of old heard the voice of God. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து தேவ தூதர் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன்
என்றான். ஆபிரகாமே, ஆபிரகாமே. கர்த்தர் தேவ தூதன் மூலமாக ஆபிரகாம் இடத்துல நெருங்கி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். When God acts, when heaven speaks, men must tremble before the voice of God. மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் சடிதியாக வரும். அந்த சத்தத்திற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? What does Abraham say? Here I am, Lord. இதோ அடியேன் என்றார். இன்னொரு உதாரணம் யாத்ராகமம் 3:4 Exodus chapter 3 verse 4. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். ஃபாலோ பண்றீங்களா? பைபிளை ஃபாலோ பண்றீங்களா? Exodus 3:4 we read this. தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். கர்த்தர் சத்தமிடுகிறார். ஆமென் சொல்லுமா? God speaks. கர்த்தர் பேசுகிறார், உறவாடுகிறார். மோசே என்ன செய்கிறார்? இதோ அடியேன். God speaks suddenly. அவர் இஷ்டம் போல அவர் பேசுவார். மோசே ஆபிரகாம் என்ன செய்றாங்க? Here I am, Lord. They paying attention to the God who is speaking suddenly. இன்னொரு வசனத்துல ஆதியாகமம் 46:2 பார்க்கிறோம். அன்று Genesis 46 verse 2. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். நம்மளும் ஆண்டவருடைய பாதத்தில் அடியேனாகவே இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? He is the master. We fall on under his feet. என்ன இருந்தாலும் அவர்தான் தலைவர், அவர்தான் எஜமான், அவர்தான் சிறந்தவர். அப்ப அவர் எப்ப பேச அவர் ஆசைப்படுறாரோ, யார் மூலமாய் இருந்தாலும், சொந்த குரலாய் இருந்தாலும், தூதர் மூலமாய் இருந்தாலும், எதுவாய் இருந்தாலும், கர்த்தருடைய சத்தம் சடிதியாக வருகிறது. ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதோ அடியேன் என்று. சாமுவேலை பாருங்களேன், young Samuel, many young people here. 1 சாமுவேல் 3:4 மோசே வயதாகி விட்டது, ஆபிரகாம் வயதாகி விட்டது, யாக்கோபும் ஒரு அளவு. சாமுவேல் பாருங்க 1 Samuel 3 verse 4. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. The Lord called Samuel. Was a very newbie in the house of the Lord. இதோ here I am, Lord. Not just once that the Lord spoke to Samuel. How many times? 3 முறை தொடர்ந்து கர்த்தர் பேச அவர் நினைச்சுக்கிட்டார் ஏலி தான் பேசுறாரோ. ஆண்டவர் நெருங்குகிறார். பாத்தீங்களா? You see, God wants to draw near to us, and sometimes he comes suddenly with his voice. He comes suddenly. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, Luke chapter 10 verse 41. Maybe this is an encouragement for all the ladies. That means God, has a way to speak to all of us, men, women, youths, adults, seniors. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, Luke 10:41, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். You're so occupied with so many things. மார்த்தாலே. God wants us to have, he wants us to have the attention for him. அதனால இருமுறை கூப்பிடுறாரு. லூக்கா 22:31 பார்க்கும்போது கூட, all the men here also is an encouragement. Luke 22 verse 31. பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமை கலகினால் சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீமோனே Simon. The voice of Jesus is a suddenly voice, and Saul also had to receive that suddenly voice. At a moment that he thought that he had it all right, bold, and the boldness was not from God. Egoistic, and the arrogance oda ரொம்ப இருந்தா. ஆனா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா?
எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர் நீங்க நினைக்கிறீங்க? அவரோடு இருக்கிறவரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. அவரோடு இல்லாம இருந்து இருக்கிறது போல வாழ்றவங்கள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. அப்ப எவ்வளவு பேர் நல்லவர் பார்த்தீங்களா? God's voice, the voice of Jesus reaches to those who are close to him and even to those who are not close to him. Why? He wants to draw us by his loving kindness. அவருடைய அனாதி சிநேகத்தினால, காருண்யத்தினால கர்த்தர் நம்மளை இழுக்கிறார். ஆமென் சொல்லுமா? அவர் காருண்யத்தினால அப்படியே நம்மளை இழுக்கிறார். அந்த குரலை என் மகன் கேட்க மாட்டானா? என் மகன் கேட்க மாட்டாளா? அவனுடைய சொந்த உலகத்திலே இருப்பானா? சொந்த பெருமையிலே இருப்பானா? சிற்றின்பத்திலே இருப்பானா? பாவத்திலே இருப்பானா என்று சொல்லி கர்த்தருடைய சத்தமானது சடன்லி வாய்ஸ், சடிதியாய் வரக்கூடிய ஒரு சத்தமாய் இருக்கிறது. இரண்டாவது காரியம், இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நான் கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், the voice of Jesus is a questioning voice. It's a questioning voice. How did Jesus have that communion with Saul? பாத்தீங்களா? Acts 9:4 பாத்தீங்களா? Acts chapter 9 verse 4. He fell to the ground and heard a voice say to him. அவன் தரையிலே விழுந்தான். சவுல் விழுகிறார், தரையிலே விழுகிறார். ஒரு ஒளி வானத்திலிருந்து வந்த உடனே அவன் தரையிலே விழுகிறான். First encounter is down on the floor. அப்பொழுது சவுலே சவுலே பேர் சொல்லி அவர் கூப்பிட்டு அழைத்து அடுத்தது என்ன செய்வார் தெரியுமா? இயேசு, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இயேசுனுடைய சத்தமானது கேள்வி கேட்கிற ஒரு சத்தமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We often think that Jesus' voice is always a soothing, comforting, strength-giving voice, which is absolutely right. எந்த ஒரு தவறும் இல்லை. God's voice, Christ's voice வந்து எப்போதும் கம்ஃபர்ட்டா இருக்கும், எப்போதும் பலனா இருக்கும், எப்போதும் ஒரு தெம்ப கொண்டு வரும், அழுகையை கொண்டு வருகிறது. அதே சமயத்துல இந்த பாகத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் எப்படி வருகிறது? ஒரு கேள்வியோடு வருகிறது. ஆமென் சொல்லுமா? நம்மளை நேசிக்கிறவங்க தான், நம்மளுடைய நலத்திற்காக இருக்கிறவங்க தான் நல்ல கேள்விகளை கேட்பாங்க. Tough questions will form us better. We must be ready to face up to tough questions. கஷ்டமா இருந்தாலும் அந்த கேள்வி கேட்கிறவர் நல்ல எண்ணத்துல கேட்கறதுனாலதான், அவன் நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. Never shun away people who out of love ask the right questions in your life. Because of love. I'm not talking about வெறுப்புல இல்ல, அன்பின் நிமித்தமாக நம்ம நல்லா இருக்கிறதுக்காக சில ஆட்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருப்பாரு. அந்த கேள்வி நம்மளை அழிவுக்கு கொண்டு போகிறதுக்கு அல்ல, நம்முடைய குறைகளை சுட்டி காத்து அந்த குறைகளை மீறி வருவதற்காக ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கேள்வியிலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும் என்ற எண்ணத்துல ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய பாதைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறார் என்றார். We have to believe that he also has a questioning voice. What was his question? அவருடைய கேள்வி என்ன தெரியுமா? அவர் கேட்கிறார், Saul, Saul, why do you persecute me? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் யாரை துன்பப்படுத்தினார்? சபையினுடைய விசுவாசிகளை, இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறவங்கள. இயேசு என்ன சொல்றாரு? Why are you persecuting me? Saul was so blinded that he thought he was doing the right thing. சவுல் நினைச்சிட்டாரு அவன் சரியானதுதான் செய்யறாரு. ஏன்னா யூத மார்க்கத்துல நல்ல வெறியா இருந்தவன். அவன் நினைச்சிட்டான் he is protecting the Jewish sect. Literally he realized that he was working against Jesus. திருச்சபைக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக பேசும்போது கர்த்தருக்கு எதிராக தான் பேசுகிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? The moment we speak ill, we put down without good reason, we are actually putting down Jesus. அதனால அந்த உறவை பத்தி மாண்டி டர்ஸ்டேல நான் சொன்னேன், எவ்வளவு முக்கியம். அப்ப இயேசுவை நம்புகிறவர்களை
காரணமின்றி காயப்படுத்துறவங்க, காரணமின்றி துன்பப்படுத்துறவங்க இயேசுவை தான் துன்பப்படுத்துறாங்க. அதனாலதான் நம்முடைய உறவுகள் ரொம்ப முக்கியம். சவுலுக்கு அறிவு இருந்துச்சு, மேன்மை இருந்துச்சு, அனுபவம் இருந்துச்சு, ஆனா உறவு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளோட உறவு இல்லை. கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ஜனங்களை, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவரிடத்துல அவரு துன்பத்தை, உபத்திரவத்தையும் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். I mean, he was relentless in his sinning. அவன் பாவம் செய்தது அவனுக்கே தெரியல. பாவம் செய்தது அவனுக்கே தெரியாத போது கர்த்தர் சடிதியாக வர வேண்டியதாயிடுச்சு. Jesus had to come suddenly. ஆமென் சொல்லுவோமா? And look at Abraham, look at Moses, look at Jacob. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் குறைவுகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவருடைய குறைவுகளை பார்க்காதபடி, இதை நான் சரிப்படுத்தலைன்னா அவங்க மேன்மையை காண முடியாது, இதை நான் சரிப்படுத்திட்டேன்னா அவங்க மேன்மையை காண முடியும். எதிர பேர் ஆமென் சொல்லுவோம். So the voice of Jesus is a questioning voice, and sometimes we must be able to receive his correction, his discipline. தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு அன்பினால சிச்சை, நன்மை நினைத்து சிச்சிக்கிறாரோ, அதே போல நம்முடைய பரம தகப்பன் நம்மளை சிச்சிக்கிறார். கர்த்தர் சவுலோடு அவர் உறவாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். And Saul asked the question, verse 5 கேட்கிறார், who are you, Lord? I am Jesus whom you are persecuting. நீ உபத்திரவப்படுத்துகிற இயேசுவே நான் என்று இயேசு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவதுக்காக நான் என்ன சொன்னேன்? The voice of Jesus is a suddenly voice. திடீரென்று சடிதியாக இயேசு பேசுவார். பல நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் திடீரென்று அவருடைய மெல்லிய குரல் பேசும். ஆமென் சொல்லுமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய மெல்லிய குரல் கேட்க ஆசைப்படுறீங்க? சடிதியா பேசுவார். It's a still small voice. Don't miss out on it. Now for some of us, when you wake up in the morning, ஆண்டவர் அந்த கல்விமானி நாவை கொடுப்பார். wake up பண்ணாத கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பார், ஒரு இமேஜை கொடுப்பார், ஒரு வசனத்தை கொடுப்பார், ஒரு படத்தை கொடுப்பார், இல்ல பாடலை கூட கொடுப்பாரு. சடிதியா பேசுவார். ஆமென் சொல்லுமா? சில பேர் குளிக்கும் போது ஆண்டவர் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்றார். Don't miss out on it. Don't miss out on it. சில பேர் கிளம்பிட்டு இருக்கும் போது சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார். சில நேரத்தில் இந்த இடத்துல கர்த்தர் பேசுவார், சில நேரம் இல்ல, எல்லா நேரத்திலையும் கர்த்தர் பேசுவார். அவருடைய வார்த்தை தானே. அப்ப சடிதியாக the word in season நம்ம விட்டுறக்கூடாது. அந்த seasonal word is very very precious. சடிதியாக பேசுறார், கேள்வியோடு அவருடைய சத்தம் வருகிறது. He comes with a question, my son, my daughter. ஆரம்பமே உறவா இருக்கிறதுனால அந்த கேள்வி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மூன்றாவது கடைசியாக the voice of Jesus is an instructional voice. அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார், சில அறிவுரைகளை சொல்லுவார். அவருடைய சத்தம் அறிவுரை சொல்லுகிற சத்தமா இருக்கிறது. அது அப்போஸ்தலர் 9:5 நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து. இது வரைக்கும் நடுக்கமே இல்லை வாழ்க்கையில. துணிச்சல், தெய்வ துணிச்சல் இல்ல, மனுஷனுடைய துணிச்சல். This is not boldness in Christ, it's boldness in his own strength. அவன் இப்பொழுது அவனுடைய நடுக்கம் கர்த்தர் மேல ஒரு நடுக்கம் வந்துருச்சு. Friends, we need to have the fear of God. கர்த்தர் சில நேரத்துல நம்மள தரையில விழ வைப்பார், சடிதியாக விழ வைப்பார். அவன் விழுந்தான பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். ஆமென் சொல்லுமா? In other words, he's saying like what Abraham said, here I am Lord. Say what Jacob is saying, here I am Lord. சாமுவேல் சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன். கர்த்தர் அவர் ரெடியா இருக்கிறாரு, நம்ம ரெடியா இருக்கிறோமா? அவர் சொல்றாரு, நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். Saul is having a question. He's asking back to Jesus, what should I do? What should I do? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கர்த்தர் என்ன தம்மா சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா.
Saul had been hurting Jesus. சவுல் வந்து சபையை காயப்படுத்தும் போது, விசுவாசிகளை காயப்படுத்தும் போது, actually he was hurting, he was persecuting Jesus. Yet Jesus did not give up on Saul. இது எப்படி இருக்கு? ஆமென் சொல்லுமா? காயம் யார் மேல? விசுவாசி சபைகளுக்கு காயத்தை கொண்டு வந்தா, அதுக்கு மேலாக கர்த்தர் காயப்படுகிறார். ஏன்னா அவரு ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டெடுத்த ஜனங்கள்ல அவருடைய காயம் முழுவதும் காயமாய் இருக்கிறாரு. ஆனா தேவன் சவுலுக்கு ஒரு உன்னதமான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த இடத்துல நம்புறீங்க? ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு உன்னதமான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று. Jeremiah 29:11, God has plans to prosper and not to harm you. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அனாதி திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாக வாழுவது நம்முடைய பொறுப்பு. நல்ல கவனமா கேட்கணும். ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட். God has sovereign good plan, good intended plan for us. He has already planned that for his believers. I mean, how can God plan for our failure? Does God? ஆண்டவர் நம்முடைய வீழ்ச்சிக்கு, நம்முடைய தோல்விக்கு அவர் திட்டம் பண்ணுவாரா? உண்மையான அப்பா அப்படி செய்வாரா? செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நல்லது திட்டம், நேர்மையான ஒரு திட்டம், பரிசுத்த ஊக்கமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையில ஆசீர்வாதமான ஒரு திட்டம். அதே சமயத்துல அந்த திட்டத்திற்கு நாம் கரம் கொடுத்து ஒன்றாக கரம் கோர்த்து நம்ம வர வேண்டும். God is there, He is good always, but He expects us to fall in alignment with His ways. அவர் தாழ்ந்தவர் தான். அவர் வந்து தாழ்மை உள்ளவர் தேவன், humble God. But at the same time, He cannot give up His holiness. ஆண்டவர் மிகவும் தாழ்மை உள்ளவர், பாவிகளை நேசிக்கிறவர். அதே சமயத்தில் அவருடைய பரிசுத்தத்தை அவர் இழக்க முடியாது. ஆமென் சொல்லுமா? His holiness, He cannot lower down the standard. அந்த ஸ்டாண்டர்ட் அவர் லோவர் பண்ணிட்டார்னா எல்லாருக்கும் வருகிற சாபம் பயங்கரமா வரும். அந்த பரிசுத்த அலைன்மெண்ட் குள்ள சவுல் வர வேண்டியதா இருந்தது. சவுல் அந்த ரோட் டு டெமஸ்கஸ் was the moment for Saul. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? You know, sometimes in our life, இப்ப இந்த ஜர்னி, நம்ம லைஃப் இந்த ஜர்னில இருக்கிறோம்னா, along the way God has given precious milestones that we have missed. அது வந்து பர்த்டேயா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு a day that you knew that this was the turning point in my life. And sometimes we have missed that moment. அந்த மோமெண்ட்டை நம்ம மிஸ் பண்றதுனால பல வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராம கசப்பு, வெறுப்பு, ஏனோ கீழ்ப்படியாம ஒரு வாழ்க்கையை நம்ம கடந்து போறதுனால சரிவு தான் வருது. Don't miss out on God's moment for you. ஆமென் சொல்லுமா? சவுல் எவ்வளவு பெரிய ஒரு மகா பாவியாய் அவன் வாழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு துரோகியாக, ஒரு துன்பம் கொண்டு வந்தவனாக அவர் வாழ்ந்தாலும், no matter how thorough he was, at the point where the voice of Jesus came, he submitted and surrendered. எந்த அழுக்கான வாழ்க்கை, பிடிவாதமான வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும், at the point where the voice of Jesus comes, and if we give Him, God will carry us to another level. சவுல் அதை தெரிந்து கொண்டதுனால தான் இந்த வேத புத்தகங்களிலே 13 புதிய ஏற்பாட்டின் நிருபங்களை ஆண்டவர் பவுல் மூலமாக எழுத கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னும் பல சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் செயல்பட்டார். If Saul missed that moment, I can rest assured tell you, God had to look out for another person. அந்த மோமெண்ட் அவர் மிஸ் பண்ணல. அப்ப கர்த்தர் சொன்னபடி, you go now get up and go into the city and you will be told what you must do. You know what? அந்த நேரத்துல சவுலுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. 3 நாள் அவனால பார்க்க முடியல. பார்க்க முடியாம இருந்தாலும் கர்த்தர் சொன்னதுனால அவன் போனான். கண்ணு பார்க்க முடியல. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அப்பா, அதை இயேசுவே, உன்னைய நான் விசுவாசிக்கணும், என் கண்ணை நீங்க மறைச்சிட்டீங்களே. இல்ல, அவன் என்ன செய்யறான் தெரியுமா? கண்ணு தெரியல, கூட இருக்கிறவங்க பக்கத்துல இருந்துட்டு அவன் போறான். கர்த்தர் போ சொல்றாரு, அவன் போறான். போக வேண்டியது. கண்ணை மூடிட்டு போறான், நம்புறான்.
He's got a different light who is guiding him. Amen. சில நேரத்துல நமக்கு பார்வை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா இயேசு சொல்றது நடக்கிறது இல்லை. இவன் கண்ணு மூடிடுச்சு, இனி I have to shudder before God, I have to revere God னு சொல்லிட்டு தரமட்டமாக தாழ்த்திட்டான். கர்த்தர் அனானியாசை இன்னொரு இடத்துல பிரயோஜனப்படுத்துறாரு. அனானியாஸ், பவுல் என்பவன் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறான் பார்வைக்காக. அனானியாஸ், நீ போ. பவுல் என்பவர் என்னுடைய சுவிசேஷத்தை ஏந்தி செல்ல போகிறான். I am going to heal him. He is going to be an instrument to the Gentiles. அனானியாஸ் வர, சவுலும் வர, கர்த்தர் அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். நிறைய அதுல இருந்து நீங்க கதையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலுடைய conversion was such a big thing. அதுதான் மறுபிறப்பின் அனுபவம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அந்த இடத்துல ஆவியானவருடைய நிறைவும் ஒரு குற்ற மனசாட்சி ஆண்டவர் எடுத்து போட்டு மகனை நல்லா தூக்கி வச்சாரு. ஆமென் சொல்லுங்கம்மா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God wants to do that for us. சவுல் என்ன செய்கிறார்? அவன் தரையில விழுந்தாலும், கர்த்தருடைய கேள்வி ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், he listened to the instruction completely, and it is very tough. Sometimes I say this, difficult obedience. Saul went to a difficult obedience, but you know what? He faced the consequences of his wrongdoing. அவனுக்கு அடி விழுந்தது. டீனோட சவுலுக்கு வந்து இயேசு போல வந்து சவுக்கால அடிக்கப்பட்டார். கொரிந்தியர் நம்ம பார்க்கிறோம். Now we cannot run away from the consequences of our sin. பாவத்தினுடைய அந்த விளைவுகளை நம்ம சந்திக்க தான் வேணும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நம்மளை என்ன செய்கிறார்? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை அப்படியாக, you know, he brings us and he helps us to soar again. Hallelujah. சிலருடைய கழுகுகள் போல சிறகுகளை விரித்து பறக்க வேண்டிய அந்த சிறகுகள் வந்து வெட்டப்பட்டிருக்கிறது. Cannot soar anymore. But God wants to restore. Hallelujah. In order to soar again, God has to restore. And Saul had to go through a difficult phase. அவன் அந்த டெமஸ்கு போகக்கூடிய அந்த சாலையில அவன் தொடப்பட்டவனாக காணப்பட்டான். அந்த பொழுதிலே அவன் சரணடைந்தான், அவன் ஒப்பு கொடுத்தான். இயேசு அவனை தொட்டு சுகமாக்கி நல்ல ஒரு தாசனாக, ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? This is the voice of Jesus. And I pray that all of us will have this experience. நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் வேண்டும். Sometimes not easy. ஆனா கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதுலதான் ஆசீர்வாதம். Amen. அதுலதான் சுதந்திரம். And you know what the best part is? கர்த்தர் ஆவியானவர் பவுலை கொண்டு எவ்வளோ காரியங்கள்லாம் சொல்லி ஆவியானவர் பேச, இவர் நிருபங்கள்லாம் எழுத, ஹல்லேலூயா, அவர் பேச நிருபங்கள்லாம் எழுத, அவர் போகிற இடம்லாம் சுகம், விடுதலை, போதகராக அதை ஸ்தாபிக்கிற ஒரு நிலையாக, சபைகளை ஸ்தாபிக்க, விசுவாசிகளை தட்டி எழுப்ப. பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை, பாடுகள் இருந்தாலும் he stayed faithfully throughout. And may God bless us. நமக்கும் கர்த்தர் இந்த அனுபவத்தை கொடுக்கணும், அதை விட்டு விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Let us pray. I want to hear your voice. ஆண்டவரே, அது சரியாக வரும்போது, கேள்வியோடு வரும்போது, வழிகாட்டுகிற அந்த குரலை நான் கேட்க, சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க, கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு கூட இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். நானும் என் வீட்டாரும் செயல்படுவோம், பாதத்தை பிடிப்போம். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. கர்த்தர் செயல்பட, just a few more seconds in His presence, He is able to lead, guide us, restore our sight. Hallelujah, hallelujah. Don't miss this moment. சவுல் ஒரு பவுலாக மாற கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து உங்களோட நல்ல கனிகளை கொண்டு வர, சாட்சிகளை நாங்கள் கேட்க எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.